ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநார் துணையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேரனுக்கு நிச்சயம் பண்ணுற நாள் வந்துடுது. எல்லோரும் கிளம்பி பொண்ணு வீட்டு அட்ரஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாருமே கிளம்பி நிச்சயம் பண்ணுறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தோம்னா பொண்ணு ரெடியாகவே இல்லை. பொண்ணு வீடு எல்லாமே நார்மலாக இருக்கிறாங்க. ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடே அவங்க எதுவுமே பண்ண காணோம். என்னென்னு விசாரிக்கிறப்போ பொண்ணோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருந்தார் இல்லையா, அவர் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. என்னங்க முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா என்னங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைம்மா அவர் காலையில் தான் வந்தார், அதனால் பொண்ணோட மனசு மாறிக்கிச்சு, அதனால் கிளம்பி போயிட்டாங்க, நாங்கள் ஃபோன் பண்ணணும், புரோக்கருக்கு ஃபோன் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க, நாங்கள் எவ்வளோ கிளம்பி வந்தோம், எவ்வளோ கனவோடு எல்லோரும் இருப்பாங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப, சாரிம்மா நாங்கள் ஃபோன் பண்ணோம் ரீச் ஆகலை, வேறு யாரோட நம்பருமே இல்லைம்மா, அதனால தான் அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டில் முடிச்சிட்டாங்க. வேறு எனக்கு ஒரே வருத்தமாயிருது, என்னடா அது இப்போ இந்த பொண்ணு தான் நம்மளை பார்த்து ஓகே சொல்லிச்சு, இப்போ இந்த பொண்ணும் வேண்டான்ட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் சோழன் எல்லாருமே அப்பாடா நல்லதாக போச்சு, இந்த பொண்ணு கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தாங்க, பரவாயில்ல அவங்க வீட்டுக்காரர் கூடவே போயிட்டாங்க, திருப்பியும் அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனதையும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ, சேரன் அண்ணா கிட்ட போய் அப்படி பேசியிருக்கூடாதோ, அதனால தான் அவர் கல்யாணம் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரோ, நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும் சேரன் அண்ணா கிட்ட அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க வானதி. இப்போ சோழனுக்கு திடீர்னு நம்ம சந்தாவோட ஞாபகம் வருது. என்ன பேசாம சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி சேரன் கிட்ட கேட்குறாரு. என்னடா சொல்கிற, இதுக்கு அனீஷ் என்ன சொல்கிறாரோ, முதல்ல அந்த பொண்ணு என்ன நினைக்குதோ, என்னடா நீ திடீர்னு இப்படி சொல்கிற சோழா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு, சேரனோட கல்யாணம் யாரு கூட நடக்க போகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.